நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஜோஷ்வா டிவி நேயர்களாகி உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட இந்த ஆலோசனை நேரம் என்ற நிகழ்ச்சி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை நம்ம கேட்க போகிறோம். நம் கண்களை மூடி அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்களுடைய வார்த்தையை கேட்க உங்கள் பாதத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக அவளோடு நிற்கிற ஒவ்வொருவரோடு நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை எத்தனை வல்லமை உள்ளது என்பதை ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையிலே நீ விளங்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. அடியாளை மறைத்து கொள்ளும், நீர் மாத்திரம் வெளிப்படும். ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்தவருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 14வது வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையை மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்ற தலைப்பில் நம்ம அவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் அவர் நம்முடைய தேவன். பொதுவாக நம்முடைய வாழ்க்கை, உலக வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் பார்த்திங்கன்னா எல்லா காரியத்துமே எந்த ஒரு காரியமே நமக்கு என்றென்றைக்கும் அது நிரந்தரம் அல்ல, என்றென்றைக்கும் அது சொந்தமானதும் அல்ல. ஆனால் நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரம்தான் நம்மை ஆட்கொண்டவரும் நாம் சேவிக்கிறவருமான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய பரம பிதாவாகிய தேவன். அவர் ஒருவர் மாத்திரம் நமக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள், எல்லா காலங்களிலும், நேற்றும் இன்றும் நாளையும் நித்தியமாய் அவர் ஒருவரே நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அந்த தேவன் தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை மரண பரியந்தம் நடத்துவேன். இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு மாத்திரம் இல்லை, நேற்று உன்னை நடத்தினே, நேற்று மாத்திரம் அல்ல, மரண பரியந்தம் நான் உன்னை நடத்துவேன். அப்போ மரண பரியந்தம் நடத்துகிற தேவன் அதற்கு பின்பதாக என்றென்றைக்கு அவர் கூடயே நம்ம இருக்கும்படிக்கு நம்மை அவரோடு கூட மகிமையிலே சேர்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சதா காலமும் நம்முடைய தேவன், நித்தியமான காலமும் அவர் நம்முடைய தேவன். அப்போ ஆண்டவரை, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட நாம் எத்தனை பாக்கியமுள்ள ஜனங்கள் என்று இதை வைத்தே நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அது அப்படிப்பட்ட தேவன் தான். ஏசாயா 46ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 46ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான். ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஆண்டவர் சொல்கிறாரு, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் நான் தான் உன்னை ஏந்தினேன், நான் தான் உங்களை ஏந்தினேன், உங்களை சுமந்தேன், உங்களை தாங்கி வந்தேன்னு சொல்கிறார். தாயின் கருவில் நம்ம உருவான அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் நம்ம ஏந்தினாராம், நம்மை அவர் தாங்கினாராம். அதனால தான் நம்ம இன்றைக்கும் அவருடைய கிருபையினால் நாம் பிழைத்து நின்று கொண்டிருக்கிறோம். அப்போ அன்னைக்கு ஏந்தினா உங்கள் முதிர் வயது வரைக்கும், இளம் சிறு பிள்ளையாக இருக்கும்போது மாத்திரமல்ல, உங்கள் வாலிப வயது மாத்திரமல்ல, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். அப்போ முதிர் வயது வரைக்கும் நம்மளை ஏந்துவார், தாங்குவார்.
உலகத்தில் நம்முடைய தாயோ நம்முடைய தகப்பனோ அல்லாவிட்டால் நம்முடைய கணவனோ மனைவியோ நம்முடைய பிள்ளைகளோ கூட நம்ம கடைசி வரை அப்படி தாங்குவாங்களா நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் முதிர் வயது வரைக்கும் உங்களை ஏந்துவேன், உங்களை தாங்குவேன். நிறை வயது மட்டும் என் முடியெல்லாம் நிறைச்சிருச்சு, நான் முதிர் வயது ஆயிட்டேன், நான் கிழவன் ஆயிட்டேன், நான் கிழவி ஆயிட்டேன், இனி எனக்கு யாரு அப்படின்றீங்களா? ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய கடைசி நிமிட நேரம் வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை நடத்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை தப்புவிப்பேன்னு சொல்றார். ஒரு தாய் தன் பிள்ளையை தூக்கி சுமந்து ஏந்தி தாங்கி வழிநடத்துவது போல நம்மை சுமந்து நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி நம்மை தப்புவிக்கிறவராய், எல்லா தீமைகளுக்கும் நம்மளை தப்புவிக்கிறவராய் இயேசு இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, நான் உங்களை மரண பரியந்தம் நடத்துவேன். நம்முடைய முற்பிதாக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் நம்முடைய முற்பிதா, ஈசாக்கு, யாக்கோபு, இவங்கெல்லாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு முற்பிதாக்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. கர்த்தர் கூட ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். அப்போ நம்முடைய முற்பிதாக்களெல்லாம் ஆண்டவர் அப்படி தான் நடத்தினார். அவங்கள அழைத்த நாள் முதற்கொண்டு கடைசி வரை, அவங்களுடைய கடைசி நிமிட அந்த மரண நேரம் வரை அவங்களை அவர் நடத்தினதை, அவங்களை அவர் ஏந்தினதை, தாங்கினதை, சுமந்ததை, தப்பு வைத்ததை நம்ம பார்க்கலாம். அவங்களோடு கூட கர்த்தர் என்றென்றுமா இருந்து நடத்தினதை நம்ம பார்க்கலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அதை பார்க்கலாம், ஈசாக்குடைய வாழ்க்கையில் அதை பார்க்கலாம். யாக்கோபு 3 முற்பிதாக்களுமே நிறை வயது மட்டும் கடைசி அந்த நிமிட முதிர் வயது வரைக்கும் இருந்தாங்க, பூரண வயது வரைக்கும் இருந்தாங்க. அந்த நாள் வரை கர்த்தர் அவங்களை அவருடைய ஜனமாய் அழைத்த தேவன் நடத்தினதை, ஏந்தினதை, தாங்கினதை, சுமந்ததை, தப்புவித்ததை நம்ம பார்க்கலாம். அதே தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றாரு. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க, என்னை யார் நடத்துவார், என்னை யார் பாதுகாப்பார், எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ கலங்காத, நான் உன்னை தாயின் வயிற்றில் தோன்றும் போதிலிருந்து நான் தான் உன்னை ஏந்திருக்கேன், நான் தான் உன்னை தாங்கியிருக்கேன், நான் தான் உன்னை சுமந்திருக்கேன். இன்னும் உன்னுடைய முதிர் வயது வரைக்கும், உன்னுடைய நிறை வயது வரைக்கும், ஒருவேளை என் கணவர் இல்லையே, அல்லாவிட்டால் என் மனைவி இல்லையே என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய அன்பின் உறவுகளை இழந்துட்டு கூட அவங்க இருந்திருந்தால் என்னை எப்படி தாங்கியிருப்பாங்க, என்னை ஏந்திருப்பாங்களே நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, அவர்களெல்லாம் விட நிறை வயது வரைக்கும், உன்னுடைய மரணம் வரைக்கும் நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இப்படிப்பட்ட அன்பின் தேவன் நமக்கு இருக்கிறார். அதனால் நம்மை நாமே தைரியப்படுத்தி கொள்ளுவோம். ஒருவேளை மனித உறவுகள் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் கூட மரணபரிந்து நம்மை நடத்துகிறவர் என்று சொன்னால் நமக்கு அவர் போதித்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார். சங்கீதம் 32:8 சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். நமக்கு ஆலோசனை சொல்லுவார், நமக்கு போதிக்க வேண்டிய காரியங்களை பிரயோஜனமாக இருக்கிறதை நமக்கு போதிப்பார், நடக்க வேண்டிய வழியை நமக்கு அவர் காட்டுவார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் நம்மை அவர் தாங்குவார், தேற்றுவார், நம்மை அவர் தப்புவிப்பார். இப்படிப்பட்ட அன்பு தெய்வம் நமக்கு இருக்கிறபடினால நாம் அதை அவருடைய வாக்குத்தத்தங்களை நினைத்து நன்றி சொல்லி நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டு கட்டாயம் உங்களை நடத்துவதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் ஆண்டர் சொல்கிறாரு, இந்த மரண பரியந்தம் நடத்துகிற தேவன் நம்மை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. மரண பரியந்தம் உன் முதிர் வயது வரைக்கும், உன் நிறை வயது வரைக்கும் நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன். ஆண்டவர் உறுதியாய் நம்மை பார்த்து சொல்லிட்டார். அவர் அதில் வாக்கு மாறவே மாட்டார். அவர் சொன்னதை அப்படியே
செய்வார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னால் அழைக்கப்பட்ட, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாகிய நீ, என்னால் மீட்கப்பட்ட பிள்ளையாகிய நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்படின்னு சொல்றார். அவருக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். ஒருவேளை பாடுகள் இருக்க, உபத்திரம் இருக்க, நீ பயப்பட வேண்டாம். ஆண்டவர் நம்மை பார்த்து எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறார், நீ பயப்படாத, நீ பயப்படாத. அப்போ பயப்படாதே என்று சொன்ன தேவன் நம்ம கூட தான் இருக்கிறார். ஏன் நீ இவ்வளோ பயப்படுற என்று சொல்லி நம்மை அப்படிலாம் சொல்லி தைரியப்படுத்துகிற தேவன் நம்ம கூட தான் இருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பாடுகள் இருக்கு, உபத்திரம் இருக்குதான், ஆனாலும் நீ மரண பரியந்தம் எனக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மரண பரியந்தம் நம்ம உண்மையாக இருந்தால் மட்டும்தான் மரண பரியந்தம் தேவனும் நம்மை நடத்த முடியும். ஏன்னா அப்போ நம்ம வாழ்கிற ஒரு காலம் கடைசி காலம். தேவனை விட்டு அநேகர் வழி விலகி போகிற காலம், அநேகர் தங்கள் விசுவாசத்தை விட்டு விடுகிற ஒரு காலம். அப்போ ஆண்டவர் சொல்றார், இந்த காலத்தில் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாய் மரண பரியந்தம் உண்மையாக இருக்கணும். அவரை பற்றி இருக்கிற அந்த விசுவாசத்தில், இயேசுவை நாம் விசுவாசத்தோடு தான் பற்றி கொண்டோம். என் பாவங்களுக்காக என் ஆண்டவர் ரத்தம் சிந்தினார், என்னை அவர் மீட்டு கொண்டார் என்று சொல்லி நம்ம ஏற்றுக்கொண்டு நம்மை அவருடைய இரத்தத்தால் கழுவிதான் ஆண்டவருடைய சொந்த பிள்ளை ஆக்கி கொண்டார். அவரை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம தொடங்கணும். அப்போ ஆண்டவர் சொல்றார், இந்த விசுவாசத்தில் நீங்கள் கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி இந்த கடைசி கால சந்ததியராகிய நமக்கு நிறைய ஆபத்துகள் இருக்குது. ஆண்டவர் சொல்றார், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வேறே காரியத்தை ஆண்டவரை விட்டுட்டு வேறு எந்த காரியத்துக்குள்ளும் நம்ம நுழைஞ்சிடக்கூடாது. வேறே தேவர்கள், ஒருவேளை இந்த ஆண்டவரை பின்பற்றுறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமும் பாடும் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டு வந்த பழைய வேறே தேவர்களிடத்தில் நீங்கள் போயிடக்கூடாது. அப்போ தேவன் உங்களை நடத்த முடியாது. ஆண்டவர் சொல்றார், உண்மையாக இருக்கணும்னா நம்ம எதிரெல்லாம் உண்மையாக இருக்கணும். பாருங்கள், வேறே தேவர்களிடத்தில் நம்ம போயிடக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவரை பின்பற்றி சீஷர்கள் வந்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் நித்திய ஜீவன் அவங்க சுதந்திரிப்பதற்கு தேவையான உபதேசங்களை சொல்லி கொண்டு வந்தார். ஆனால் சீஷர்கள் நிறைய பேர் பின்வாங்கி போனாங்க. இது கடினமான உபதேசமாக இருக்குது, இதை யார் பின்பற்றி போவா, இப்படி யார் செய்ய முடியும்னு சொல்லி நிறைய பேர் பின்வாங்கி போனாங்க. அப்படி நாமளும் கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வார்த்தைனா நல்லா இருக்குது, அவர் இப்படி நட, அப்படி நட, அதை செய்யாத, இதை செய்யாதன்னு சொல்கிற வார்த்தை, அது என்ன வார்த்தைன்னு சொல்லி கூட நீங்கள் ஆசீர்வாதமான வேறே உபதேசத்தை தேடி நீங்கள் ஆண்டவரை விட்டு போய்விடக்கூடாது. இன்னும் பார்த்தீங்கன்னா பாதி வழியிலேயே போன அந்த சீஷர்களை போல் நம்ம போயிடக்கூடாது. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா அவங்க ஆண்டவரால் ஒரு விதத்தில் அழைக்கப்பட்டிருப்பாங்க, ஆண்டவர் அவங்கள அந்த அழைப்பின் பாதையில் நடத்தி கொண்டு இருப்பார். ஆனால் அது கொஞ்சம் இவங்களுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், இவங்களுக்கு அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும், அது ரொம்ப கொஞ்சம் கடினமாக கூட அவங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னொருத்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒரு அழைப்பு பார்க்க ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இது இல்லாமல் அப்படி ஒரு அழைப்பை அதை நானும் செஞ்சால் நல்லா இருக்குமே என்று சொல்லி கூட நம்முடைய அழைப்பை விட்டு வேறே அழைப்புக்குள்ளே நம்ம போய்விடக்கூடாது. இது ஒரு பயங்கரமான ஒரு காரியம். அப்போ வேறே காரியத்து மேலே நம்முடைய கவனம் போய்விடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய அன்பு நேசர் ஆண்டவர் மட்டும்தான். இந்த நேசரை விட்டுட்டு அவருக்கு ஒப்பான வேறே நேசர்களை நம்ம இந்த உலகத்தில் தேடிக்கொள்ளவே கூடாது. அது வந்து யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்போ வேறே நேசர்களை நம்ம தேடி போய்விடக்கூடாது, வேறே அழைப்புக்குள்ளே போயிடக்கூடாது, வேறே உங்களுக்கு ஏற்ற உங்கள் மனதுக்கு ஏற்ற உபதேசங்களை தேடி வேறே சுவிசேஷத்துக்குள்ளே நீங்கள் போயிடக்கூடாது. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஆபத்துகள் நிறைய இன்றைக்கி நமக்கு இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இயேசு ஒருவர் தான் நமக்கு வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அவர் வாயினால் சொன்ன வார்த்தைகள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதை மாத்திரம்தான் நம்ம பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, அதை பாரமாக நம்ம நினைச்சோம்னா அது பாரம்தான். ஒருவன் தேவனிடத்தில் எப்பொழுது அன்பு கூறுகிறான் என்று என்ன அர்த்தம்? அவன் கர்த்தருடைய கற்பனைகளை விருப்பத்தோடு அவன் கை கொள்ளுகிறான். அதற்குரிய பலனை சத்துவத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அப்போ ஆண்டவர் சொல்றார், என்னால் அழைக்கப்பட்ட என் ஜனமே,
இல்லாமல் மரண பரியந்தம் நீ கர்த்தருக்கு முன்பாக உண்மையாயிரு. அது ரொம்ப முக்கியம். அதனால தான் இயேசு சொன்னார், முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நம்மை அழைத்த விசுவாசத்தில், நமக்கு நியமித்த அந்த ஓட்டத்தில், அந்த அழைப்பில் ஆண்டவரை உறுதியாக நம்ம பின்பற்றி நிற்கணும். அதில் ரொம்ப உண்மையாக இருக்கணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் ஒரு வார்த்தை நம்ம கூட சொல்கிறாருன்னா அதுக்காக நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அதை கடைசி வரைக்கும் செய்ய எனக்கு கிருபை தாரும். எனக்கு வருகிற பாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்து உங்களை விட்டு நான் பாதியிலே போயிடாதபடிக்கு, வேறே நேசரை தேடி போயிடாமல், வேறே தேவர்களிடத்தில் போயிடாமல், வேறே உபதேசத்துக்குள்ளே போயிடாமல், இன்னைக்கு நிறைய உபதேச கோளாறுகள், உபதேசத்துக்குள்ளே நான் போயிடக்கூடாது, வேறே சுவிசேஷத்தில் நான் போயிடக்கூடாது ஆண்டவரே, வேறு நம்பிக்கைக்குள்ளே நான் போயிடக்கூடாது, என்னை உண்மையாக இருக்க எனக்கு கிருபை தாருன்னு கேளுங்க. ஆண்டவர் கட்டாயம் நமக்கு அந்த கிருபையை தருவார். அடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, மரணம் பரியந்த நம்மை நடத்துகிற தேவன் நடத்தி கொண்டிருக்க அந்த பாதையில் நமக்கு போராட்டங்கள் உண்டு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பவுலப்போஸ்தலன் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் பாருங்க. பவுலப்போஸ்தலன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அதுக்கு முந்தின வசனத்தை சொல்கிறாரு, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அவர் சொல்கிறாரு, எவ்வளோ தினந்தோறும் நாங்கள் அடிக்கப்படுறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம், கொல்லப்படுகிறோம், அவ்வளோ பாடுகளையும் துன்பங்களையும் நாங்கள் சந்திக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே என்னை பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறார். நம்முடைய பாவம் ஒன்றுதான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியும். மற்றபடி அவர் சொல்லுகிறார், உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிற கிறிஸ்துவாலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகளாக இருக்கிறோமே. அடுத்து சொல்கிறார், மரணமானாலும் ஜீவன் ஆனாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் வல்லமைகளானாலும் நிகழ்காரியம் வருங்காரியமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எதுவுமே என் தேவனுடைய கர்த்தராகிய இயேசு மேல் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ நாமும் கூட இந்த நிச்சயத்தோடு நம்ம ஓடணும். மரண பரியந்தம் தேவன் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க மாட்டாது என்ற நிச்சயத்தோடு நம்ம ஓடணும். அப்போ அந்த நிச்சயம் நமக்கு எப்படி வரும் தெரியுமா? நமக்காக இப்போ வாசித்தோமே, இத்தனை பாடுகளையும் சிலுவையிலே சகித்த இயேசுவால் மட்டும்தான் அந்த ஜெயத்தோடு நம்ம ஓட முடியும். ஹல்லேலூயா. நம்ம கண்களுக்கு முன்பாக நமக்காக பாடுகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் நிந்தைகளையும் பசியையும் நிர்வாணத்தையும் நாசமோசத்தையும் பட்டயத்தையும் எல்லா விதமான வல்லமைகள் அதிகாரங்கள் எல்லாவற்றாலும் துன்புறுத்தப்பட்ட நம்முடைய ஆண்டவர் இயேசுவை நம்ம கண்ணுக்கு முன்னால் வைத்து 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 மட்டும்தான் நம்மால் இத்தனை பாடுகளின் வழியாகவும் அவருடைய அன்பை விட்டு பிரியாமல் நம்ம ஓட முடியும். ஹல்லேலூயா. பவுலப்போஸ்தலனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சிலுவை பாடுகளைத்தான் தனக்கு முன்னாக நிறுத்துகிறார். கிறிஸ்துவின் சிலுவையைத்தான் தனக்கு முன்பாக அவர் வைத்திருக்கிறார். சுவிசேஷம், சிலுவை குறித்த சுவிசேஷத்தை தான் அவர் உபதேசமாய் உபதேசிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கர்த்தர் நமக்காய்ப்பட்ட பாடுகளை, சிலுவையில் அவர் நமக்காய் அனுபவித்த வேதனைகளை, நமக்காய் அவர் வாங்கி கொடுத்த அந்த ஜெயத்தை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அப்போ மரண பரிந்து நம்மை நடத்துகிற தேவன் நம்மை நடத்தி அவரோடு மகிமையில் நம்ம சேர்த்து கொள்ளப்படணும்னா மரணத்தை ஜெயித்தவராகிய இயேசுவாலே நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் நம்ம ஜெயம் கொள்ளுகிறவளாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதை தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 57ஆம் வசனம் சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினால தான் நமக்கு ஜெயம். அப்போ இயேசுவின் சிலுவை பாடுகளை நீங்கள் கவனிக்க ஆண்டவர், நான் இன்னைக்கு இவ்வளோ நிந்தனை அனுபவிக்கிறேன், ஆண்டவர் எனக்காக அந்த பாடுபட்டார், எனக்காக இந்த தரித்திரத்தை அவர் அனுபவித்தார், எனக்காக இந்த அவமானத்தை அவர் அனுபவித்தார், இந்த பசியை அனுபவித்தார், இந்த தாகத்தை அவர் அனுபவித்தார், இந்த புறக்கணித்தலை அவர் அனுபவித்தாரேன்னு சொல்லி அவருடைய சிலுவையை நம்ம நோக்கி
நோக்கி பார்த்து தான் நாம் ஒவ்வொரு பாடுகளுக்குள்ளாகவும் ஜெயம் கொள்ள முடியும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இந்த போராட்டங்களை கொண்டு வருகிற நம்ம எப்படி ஆவியில கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிச்சிடணும்னு சொல்லி ஒன்று அவன் பாவ போராட்டத்தை கொண்டு வருவான். இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட துன்பங்களினூட நம்மை நடத்தி நம்மை பிரிக்க வேண்டும் என்று சாத்தான் முயற்சிப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, அவருடைய வல்லமுள்ள நாமத்தினாலே, இயேசு நமக்காய் சிந்தியிருக்க அந்த இரத்தத்தினாலே, அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலே நாம் அந்த சாத்தானை எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நின்று போராட்டங்களை நம்ம முன்னேறி போக முடியாதபடி, கிறிஸ்துவுக்குள்ள நிலைச்சு நிற்க முடியாதபடி நமக்கு விரோதமாய் பல ஆயுதங்களை உருவாக்குகிற அந்த சாத்தானுடைய வல்லமைகளை, அவனுடைய தந்திரங்களை, நமக்கு எதிரான அவனுடைய திட்டங்களை நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி, அவருடைய இரத்தத்தை பயன்படுத்தி, அவருடைய வார்த்தைகளை பயன்படுத்தி, ஆவியானுடைய பலத்தோடு கூட அவனுடைய வல்லமைகளை நம்ம மடங்கடித்து போடணும். அவனுடைய வல்லமைகளை நம்ம முறியடித்து போடணும். அந்த கிரியைகளை நம்ம கடிந்து கொள்ளணும். அப்பொழுது அந்த போராட்டங்கள் நம்மை விட்டு விலகி போகும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் அவர் தான் நம் தேவன். மரண பரிந்த நம்மை நடத்துவார். அப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம தைரியமாக இருப்போம். மரண பரிந்த உண்மையாக இருக்க அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நமக்கு வருகிற எல்லா போராட்டங்களையும் மரணத்தை ஜெயித்தவராகிய இயேசுவினாலே நாம் ஜெயம் கொள்ளுவோம். அந்த கிருபையை ஆண்டவர் நம்ம கொடுக்க முடியாது. நாம் ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோப்பா. நீர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் ஆண்டவரே, எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே சதா காலமும் நீரே எங்கள் தேவனாக இருக்கிறீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி. இந்த உலகத்தில் எல்லாம் எங்களை விட்டு பிரிந்தாலும் நீர் மாத்திரம் எங்களுக்கு என்றென்றைக்கும் சொந்தமானவர். மரணபரிந்து எங்களை நடத்துகிற அன்பு தகப்பனாக இருக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்படியாய் நீ திடப்படுத்தும், தைரியப்படுத்துங்கப்பா, ஆறுதல் படுத்துங்க ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் அந்த வல்லமை இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அவங்க குடும்பங்களில் அந்த வல்லமை இறங்கட்டும். மரணபரிந்தும் நடத்துகிற தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே இறங்கட்டும் ஐயா. கேட்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்குள்ளாய் மரணபரிந்து உண்மையாக இருக்க, மரணத்தை ஜெயித்தவராகிய இயேசுவினாலே எங்களுக்கு வருகிற எல்லா போராட்டங்களையும் ஜெயங்கொள்ள ஆவியானவர் எல்லாரையும் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன்.